ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் மெயினாக எப்படி பணம் ஆன்லைனில் மேக் பண்ணலான்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வழியாவோ இல்லை ஆன்லைன்லேயோ இல்லை ரிமோட் வழியாவோ நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணி பணம் ஏர்ன் பண்ணலான்றத டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஃபியூ வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனிமேலும் நம்ம ஒன் பை ஒன்னாக போடுவோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் நிறைய வீடியோவை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு வரோம். ஸோ தட் நீங்களும் டெவலப் ஆகலாம், நானும் டெவலப் ஆகலாம், எல்லோரும் டெவலப் ஆகலாம். ஸோ இதுதான் இந்த சேனலோட மெயின் மோட்டோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ஏர்னிங் மெத்தட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹவு டு மேக் மணி ஆன் அடோப் ஸ்டாக் யூஸிங் ஏஐ தான். ஸோ அடோப் ஸ்டாக்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா காமன் பிளாட்ஃபார்மு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் நிறைய வெக்டர்ஸ், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலயமா பப்ளிக் யாராவது டவுன்லோட் பண்ணாங்கன்னா அந்த டவுன்லோட் பண்ணுறது மூலயமா யார் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கணுமா, யார் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணும் போது ஒரு ஸ்பெசிஃபிக் கமிஷன், அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டோட பாலிசி படி அவங்களுக்கு கமிஷன் போகும். ஸோ இதுதான் இதோட மெயின் கான்செப்ட். ஸோ இதுக்கு ஏதாவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை படிச்சிருக்கணும், ரொம்ப நாலேஜ் இருக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ நம்மளுடைய மெயின் மோட்டோ ஃபார் திஸ் சேனல் இது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஜஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் வித்தவுட் ட்ரையிங், ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வித்தவுட் அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஸ்டெப் நம்ம சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு வகையில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒன் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அது மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்களும் முன்னேறலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க என்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் கடைசி வரைக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் எ சிம்பிள் வே. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ தட் இது எல்லாருக்கும் யாரெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்டெப்ஸ் பாருங்கள், நான் ஈஸியாக ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். தேர் ஆர் 6 ஸ்டெப்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ உங்களுக்கு வெரி 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 ஈஸியாக புரியும். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கு நீங்கள் முடிக்கலாம். அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டிங்கனாக்கா அதே மாதிரி சேம் ஆக்டிவிட்டியை நீங்கள் திரும்ப அப்லோட் பண்ணும் போது உங்களுடைய ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த அஃபிஷியல் வெப்சைட் போய்டும். இதில் பாருங்கள், நான் எல்லா டீட்டெயிலாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்ட்டு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதோட அஃபிஷியல் வெப்சைட்டு வித் அதோட வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் ஸ்டெப்ஸு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது, ஈஸியாக புரிஞ்சுக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு அதோட நான் சொன்னேன் இல்லைங்களா, அடோப் ஸ்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட் போவோம். ஸோ இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இங்கே பாருங்கள், அடோப் ஸ்டாக்குன்னு இருக்குங்களா, இதுதான் கம்பெனியோட வெப்சைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது, வெக்டர்ஸ் இருக்குது, ஆடியோஸ் இருக்குது, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு டாஸ்க்காக அதாவது ஒரு கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்னாக்கா ஃபோட்டோஸ்குள்ளே நான் போகிறேன். ஸோ இதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே இல்லைங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இங்கே
பாப்புலர் ஸ்டாக் ஃபோட்டோ கேட்டகரிஸ்னு கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட்ஸு, பிஸ்னஸ், பீப்புள், டெக்னாலஜி, ட்ராவல், ஸோ நேச்சரு, ஸ்போர்ட்ஸு, ஃபுட்டு, அனிமல்ஸு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது ஃபுட்டு. ஸோ இந்த ஃபுட்டு கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். ரைட்டுங்களா? இதுக்குள்ளே எவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டகரிக்குள்ளே சப் கேட்டகரிஸ், அதாவது வந்து அது கேட்டகரி மெயின் கேட்டகரி, சப் கேட்டகரி. இதுக்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஃபுட்ஸ். ஓகே, இந்த ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குங்களா? ஸோ இதுதான் வந்து இது எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே ஒவ்வொருத்தர் அப்லோட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ஒவ்வொரு யூசர் வந்து அப்லோடு பண்ண ஃபோட்டோஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே லிஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், பனானா சர்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த பனானா வந்து எவ்வளோ பேர் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபோட்டோஸையும் டிஃப்ரெண்ட் டைப்பில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொன்னேன்னாக்கா, இந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அப்போ அந்த ஃபோட்டோஸ் வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஃபோட்டோஸ் யார் அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மணி, அதாவது வந்து கமிஷன் போயிடும். ஓகே, ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குவாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக 3 ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நான் சொன்னேன், இது எல்லாமே ஒரு இமேஜ், இது ஒரு இமேஜ். ஓகே, அப்புறம் இது ஒரு இமேஜ், இந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் ஒரு இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் நான் வந்து எடுத்து, ஸோ இதே மாதிரி வந்து நான் கிரியேட் பண்ணி, என்ஹான்ஸ் பண்ணி, எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணோம்னாக்கா வெரிஃபிகேஷனில் மேபி வந்து கரெக்டாக இருந்தாக்கா ஓகே, அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் இல்லை வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் படி இல்லைனாக்கா அது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக வந்து உங்களுடைய இமேஜ் வந்து நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம ஏஐ டூலும் மற்ற சாஃப்ட்வேர்ஸும் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்றது நான் சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் வந்து கவனிங்க, 1 by 1 உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து, அதாவது வந்து என்ன பண்ண போகிறோன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தோம் என்ன பண்ண போகிறோன்றது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறோன்றதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்றதை இப்போ எடுத்துட்டேன். அதாவது வந்து நான் ஒரு பனானா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த வாழைப்பழத்தை ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். அதுதான் என்னுடைய டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க், அந்த பனானா இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஜென்ரேட் பண்ணி யூசிங் ஏஐ டூல் வச்சு ஜென்ரேட் பண்ணி, என்ஹான்ஸ் பண்ணி, எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். இங்கே கொடுத்துருக்க பாருங்க, இது கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து என்ன பண்ணிருக்கோம், இமேஜ் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இமேஜில் என்ன பண்ண போகிறோம், பனானா. ஓகே, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இந்த இமேஜ் தான் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணி, எடிட் பண்ணி, என்ஹான்ஸ் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கோம், ஜென்ரேட் அண்ட் ஏஐ இமேஜ் யூசிங் ஜெமினி ஏஐ. இங்கே பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்கேன் URL, ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க. இது வந்து அந்த ஏஐ டூல்குள்ளே போயிடும். ஓகே, போன உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், அந்த இமேஜ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இமேஜ் அதில் அதே மாதிரி இமேஜை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். ஸோ அந்த இமேஜ்குள்ளே போயிடுறேன். ஓகே ஃபைன், அந்த இமேஜ்குள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு பாருங்கள், நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணலாம். இல்லை
இங்கே இந்த கேட்டகிரிக்குள்ளே போயிட்டு ஃபுட்டுக்குள்ளே ஹெல்த்தி ஃபுட்டுக்குள்ளே கேட்டகிரிக்குள்ளே போயிட்டு இல்லை இதில் வேணுன்றது இந்த மாதிரி இமேஜ் வேணும்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இதெல்லாம் நீங்கள் போகாதீங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே இதை போடுறேன், போட்டோன்னே இது வருது இல்லைங்களா. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் இதை வந்து இதே மாதிரி நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்னிப்பிங் டூல் வந்து விண்டோஸ் ஓஎஸ்லேயே இருக்கும், சிஸ்டத்துலேயே. நீங்கள் அதை எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிங்கனாக்கா இந்த இமேஜ் இப்படி வந்துடும். இந்த இமேஜ் எடுத்துட்டு ஜெமினின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஏஐ டூலு, இது கூகுளோட ஏஐ டூலு. இதில் போட்டு இங்கே நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஜெனரேட் அண்ட் ஏஐ இமேஜ் யூஸிங், அது அந்த இது இமேஜ் வந்து இதில் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணுங்க, ரைட் மீ 5 ப்ராம்ப்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ரைட் மீ 5 ப்ராம்ப்ட்ஸ் டு ஜென்ரேட் அன் இமேஜ் லைக் திஸ் யூஸிங் ஏஐன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஜெமினிக்குள்ளே வந்துடுறேன், அந்த டீட்டெயில் கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணும், இது ரிலேட்டடாக, அதாவது வந்து இந்த பிக்சரோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து ரீட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்ம ப்ராம்ப்ட் கேட்டுருக்கோம், 5 ப்ராம்ப்ட்ஸ் கேட்டுருக்கோம். அது பாருங்கள், 5 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருச்சிங்களா, 1 2 3 4 5. ஸோ இதுதான் அதோட ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இந்த ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா ஜெமினிக்கிட்டே கொடுத்து இமேஜை ஜென்ரேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்கிள் கவண்டிஸ் வேணான்னா டு ஸ்மூத் எல்லோ பே ஜென்ரேட் டிஜிட்டல், ஜஸ்ட் படித்து பாருங்கள். இதை கிரியேட் ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜ் அப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு பிளைன் ஒயிட் பேக்ரவுண்ட் ஷுட் பி பிளைன் ஒயிட். ஸோ இந்த ப்ராம்ப்டை ரெஸ்பான்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன், அதே ஜெமினி கிட்டே கொடுத்து ஜெனரேட்டட் டிஜிட்டல் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். பாருங்கள், ப்ளீமிஷ்ட் பனானா, த பனானா ஷுட் பி வைப்ரண்ட் எல்லோ, அது மாதிரி இந்த மாதிரி மெசேஜ் படி எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன் நான் ஜெமினி கிட்டே. ஏஐ டூல் வந்து அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணும், ஒரு பனானாவோட பிக்சர், அதாவது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுவோம், பாருங்கள் வந்துச்சுங்களா, அதே மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்மள சொன்னது. ஸோ இது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், ஏஐ டூல் யூஸ் பண்ணோம், ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணோம். அந்த ப்ராம்ப்டில் நம்மளோட ஸ்பெசிஃபிக்கான நம்மளுடைய ஆப்டான ப்ராம்ப்ட் எடுத்தோம், அதே ப்ராம்ப்டே திரும்ப ஜெமினி ஏஐ டூல்கிட்டே கொடுத்தோம், இமேஜை ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது முடிச்சிட்டோம், ஜென்ரேட்டும் இதை முடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்டட். கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டட், இதுவும் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், ஓகே, enhance the image using upscale software. ஓகே, ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விண்டோஸ் மிஷின் ஆர் லினக்ஸ் மிஷின் ஆர் அதர் ஓஎஸ் மேக் மிஷின் இருக்குங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாது இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம டைரெக்டாக போகிறதுக்கு பதில் எதுக்கு வந்து அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேனாக்கா, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, இல்லை வேறு யாருன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை
ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டைரெக்டாக சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, என்ன மாதிரி சாஃப்ட்வேர் எதான்னு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து டைரெக்டாக எங்கேருந்து டவுன்லோட் பண்ணும், எந்த வெப்சைட்குள்ளேருந்து அந்த வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தேர்ட் ஸ்டெப். இங்கே தான் நம்ம இருக்கோம். இதை கிளிக் பண்ணுங்கள். இது என்ன பண்ணும், அந்த டூலுக்குள்ள, அதாவது வந்து அந்த வெப்சைட்குள்ளே போயிடும். இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட். இது போன உடனே இங்கே பாருங்க, இதில் ப்ரீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் மேக்ஸிமம் விண்டோஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வரும். அது டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் முடிஞ்ச உடனே டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டவுன்லோட். ஸோ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து இதுதான் அதோட சாஃப்ட்வேர். ஓகே, இங்கே வந்துச்சு பாருங்கள். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆன உடனே இங்கே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அந்த சாஃப்ட்வேரு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சொல்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி காமிக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் நான் அது டைரெக்டாக ஸ்கேல் இங்கே பாருங்கள், நான் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வருது. ஓகேவா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், அப்ஸ்கேல் எந்த ஸ்டெப்ஸில் இருக்கும் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷம், 1 minute. ஸோ இப்போ இருக்கிறது தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கும். ஓகே, இதை டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, டவுன்லோட் அப்ஸ்கேல் சாஃப்ட்வேர் ஃப்ரம் அஃபிஷியல் வெப்சைட். காப்பி த நெக்ஸ்ட் வந்து காப்பி த ஜென்ரேட்டட் இமேஜ். நம்ம ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிருந்தீங்களா, அந்த இமேஜை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், இங்கே பாருங்கள். இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ். ஸோ இதை வந்து நான் ஒரு டவுன்லோட்ஸ்ல சேவ் பண்ணிக்கிறேன். டவுன்லோடட் sorry 1 second. No, that is for generated image. ஓகே, இதுதான் டவுன்லோடட் இமேஜ். இங்கே பாருங்கள், அதாவது இதுதான் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ். இந்த இமேஜ் வந்து நம்ம அது ஃபஸ்ட்டு கட் பண்ணது. இது வந்து கட் பண்ண இமேஜ் அந்த அடோப் ஸ்டாக்லேருந்து. ஸோ இதுதான் நம்ம ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். இப்போது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டவுன்லோட் ஃபுல் இமேஜ், இதை கொடுத்துருங்க. ஸோ என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, டவுன்லோட் ஆகிடுச்சு. இது எங்கே இருக்கும், இப்போது நீங்கள் போனீங்கன்னாக்கா டவுன்லோட் பேஜில் இங்கே பாருங்கள். ஸோ இந்த பேஜில் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இந்த இமேஜ் தான் எனக்கு ஜெமினி ஏஐ டூல் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. எப்படி கொடுத்தது, அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜை கட் பண்ணி அடோப் ஸ்டாக்லேருந்து ஜெமினி கிட்ட கொடுத்து ப்ராம்ப்ட் எடுத்து, அந்த ப்ராம்ப்டில் எது நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து ஜெமினியே திரும்ப ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி, அதுதான் அதோட இமேஜ் தான் இது. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இமேஜ் வந்து இங்கே பாருங்கள், ஜெமினி கேப்சர் ஜென்ரேட்டட் இமேஜ். ஓகேவா, இந்த இமேஜ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்ஸ்கேல் கிட்ட கொடுக்க போகிறோம். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து எதுக்குனாக்கா இமேஜ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டல்னஸாக இருக்கும். அந்த இமேஜ் வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலிமா கொடுத்தீங்கன்னாக்கா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட எட்ஜஸ்ஸு, அதோட கிளாரிட்டி, அதோட வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸு, அதோட விசிபிலிட்டி, அதோட நேச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரைட்டன் ஆகி கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே கொடுத்துருக்கான், செலக்ட் அன் இமேஜ். ஸோ எங்கே இருக்குது, இதுதான் நான் செலக்ட் பண்ணேன். அதாவது
ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் செலக்ட் அண்ட் ஏஐ மாடல்னு இருக்கு. ஏஐ மாடல் இந்த மாதிரி வருது. இதில் நீங்கள் இதை நான் கமர்ஷியல் வந்து அல்ட்ரா ஷார்ப்னு இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. இது வந்து ஃபோல்டர், அதாவது வந்து இங்கே தான் எனக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, இது என்ன பண்ண போகிறேன், அப்ஸ்கேல். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனாக்கா, இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த இமேஜை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ஸ்கேல் பண்ணும். அதாவது அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது அந்த கரண்ட் ஸ்டேட்லேருந்து இது வந்து கொஞ்சம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் வேரியஸ் பராமீட்டர்ஸ் இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதியிருக்காங்களோ அந்த ப்ரோக்ராம் படி அது ரிலேட்டடாக அதெல்லாம் அப்ளை ஆகி அதுக்கேற்ற மாதிரி இமேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாத்தில் அப்படியே அப்லோட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ லெட் இட் பி. இது வந்து நீங்கள் பண்ணும் போதோ இதை ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5 to 7 minutes. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ லெட் இட் ரன். ஸோ இது மாதிரி முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ டவுன்லோட் ஃபோல்டரில் போங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ஏஐ ஜென்ரேட்டாக இருந்து இது அப்ஸ்கேல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை எனக்கு இந்த மாதிரி அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் இப்போ கொடுக்க போகுது. இப்போ 9% முடிஞ்சிருக்கு, இது 100% ஆகணும். 100% ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பேஜில் டவுன்லோட், அதாவது வந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த டவுன்லோட் பேஜில் இந்த மாதிரி வந்து, ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இதுதான் அப்ஸ்கேல்டான இமேஜ். ஓகேவா? நவ் அந்த ஸ்டெப்ஸ். ஸோ இது நீங்கள் பண்ணும் போது இதை வெயிட் பண்ணுங்கள், அந்த சொன்ன கொஞ்ச நேரம், அதை 5 to 7 to 8 minutesக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்துடும். அதை எடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணலாம். நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த ஸ்டெப்ஸு நம்ம அப்ஸ்கேலுக்கு இந்த ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டோம். காப்பி த ஜென்ரேட்டட் இமேஜ் டு என்ஹான்ஸும் பண்ணிட்டோம். டவுன்லோடும் ஆகி நம்மளுக்கு டவுன்லோடு ஃபோட்டோவில் அந்த இமேஜ் வந்துச்சு. அந்த இமேஜ் தான் நான் உங்களுக்கு சொன்ன இமேஜ், ஆல்ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இதுதான் அதோட இமேஜ். ஓகே, ஸோ இது வரைக்கும் முடிஞ்சாச்சு. ஸோ மீன்ஸ் இந்த ஸ்டெப்பு கம்ப்ளீட்டட். கரெக்டுங்களா? Next, edit the image using Photoshop or Photopea. ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த ஃபார்மேட்டில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட பேக்ரவுண்டு இல்லை வேறு எதுனா வந்து ப்ராப்ளம், ஸோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை இந்த அதாவது வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணீங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இல்லை, அது மூலிமா இல்லை என்னால் பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் ஒரு வேறு ஏஐ டூல் சொல்கிறேன், அந்த ஏஐ டூல் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொன்னேன் இல்லைங்களா, ஸோ என்ன சொன்னோம், நான் ஆக்சுவலாக ஏஐ வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அப்ஸ்கேல் பண்ணி ஒரு இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சோம். ஓகேங்களா? அது அப்ஸ்கேல் டூல்லேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த ஸ்டெப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி, எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜோட பேக்ரவுண்டு வந்து நம்ம கிளியர் பண்ணோம். அதாவது வந்து பேக்ரவுண்டு வந்து நம்ம ஒயிட்டோ இல்லை வந்து அதில் இருக்கிற ஏதாவது வந்து பேக்ரவுண்டு இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த இமேஜோட பேக்ரவுண்டு வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா, அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்கிறேன். இதுதான் அதோட பேக் சைட் யூஆர்எல். இந்த யூஆர்எல் நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போது
நம்ம இதில் நம்ம அப்ஸ்கேல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அப்ஸ்கேல் பண்ண இமேஜை இங்கே பாருங்கள், இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் செலக்ட், சரி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நம்ம அந்த அப்ஸ்கேல் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த இமேஜை இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆன ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாம் இந்த ஏஐ டூல் வந்து இதில் இருக்கிற பேக்ரவுண்ட், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணும். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆகும், நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த டிஃப்ரென்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜென்ரேட், இதெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லா மாடலும் ஓடி, அதாவது இந்த மாடல் எல்லாம் வெரிஃபை பண்ணி அப்டேட் ஆகி கிளியர் ஆன ஒன்று இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சூட்டபிளாக இமேஜாக நம்மளுக்கு கிடைக்கும். அதை வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். எதை வச்சு இந்த இமேஜ் ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சோன்னே ஃபோட்டோஷாப் மூலியமாவோ இல்லை வந்து அதுக்கு ஒரு ஏஐ டூல் இருக்குது, இன்கேஸ் தெரியலனாக்கா அதை நான் சொல்கிறேன், அதை மூலிமா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு சொல்லனாக்கா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆன ஒன்று இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு டவுன்லோட் பட்டன் ஒன்று வரும். ஓகே, இந்த பட்டனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது என்ன ஆகுனாக்கா, இதோட எய்ம் என்னன்னாக்கா, ஜஸ்ட் இதில் இருக்கிற பேக்ரவுண்டு வந்து கிளியர் பண்ணி நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணுற அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் நேரம், ஒரு 4 to 5 minutes. ஸோ இந்த மாதிரி ஓடி ஒன்று இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இதுவாகிட்டே இருக்கும். இது கிளியர் ஆனோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாடலில் நீங்கள் பண்ணிங்கனாக்கா இந்த இமேஜோட பேக்ரவுண்டு சரியாக வரல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வரல, சரியாக வரல. ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு வருது. ஸோ முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள், இந்த லைனில் நம்மளுக்கு பார்க்குறதுனாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், கொஞ்சம் கோடு இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி அன்நேச்சுரலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணாக்கா இது பாருங்கள், இது ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் போது எந்த மாடல் வந்து நம்மளுக்கு சூட் ஆச்சோ அந்த மாடலை செலக்ட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த மாடலில் ஜென்ரேட் பண்ணது எனக்கு இமேஜ் எல்லாம் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் அவ்வளோதான், இது பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட் பேஜ்லேயே இது வந்துடும். திரும்ப நான் டவுன்லோட் பேஜுக்கே போகிறேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து அப்ஸ்கேல்ட் ஆகி அந்த இமேஜ் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ள இந்த மாதிரி ஜென்ரேட் ஆன அப்ஸ்கேல் ஆகி வந்த இமேஜ் வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த இமேஜ் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் இமேஜ். இந்த இமேஜ் எடுத்து போய் எடிட் பண்ணி கிளியர் பண்ண பிறகு நான் வந்து இந்த இமேஜ் அடோப் ஸ்டாக்கில் அப்லோட் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். ஸோ அந்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க, டவுன்லோட் ஆனால் அங்கே வந்துடும். இந்த இமேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எடிட்டிங்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எடிட் இமேஜ் யூஸிங் ஃபோட்டோஷாப். இப்போ ஃபோட்டோஷாப் தெரியல, எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியலங்க, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னீங்கன்னா, ஓகே, அதுக்கு ஒரு டூல்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபோட்டோஃபியான்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அதோட வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நியூ ப்ராஜெக்ட் இல்லை வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம் வச்சுங்க. ஸோ மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. இங்கே வந்து 3000 ஹைட்டு 3000 கொடுத்துங்க. இது வந்து ஒரு 300 கொடுத்துங்க. சர்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடோப் RGB கொடுத்துங்க.
ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸை மறக்காமல் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வச்சுங்க. ஸோ இப்போ கிரியேட் பட்டன் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம அந்த இமேஜ் ஃபைனலாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தீங்களா, அந்த இமேஜை இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போயிட்டு ஃபைல் போயிட்டு ஓப்பன் அண்ட் பிளேஸ், சாரி ஃபைல் முடிஞ்சிச்சா? ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, இந்த இமேஜ் லோட் ஆகிடுது. இந்த மாதிரி லோட் ஆன உடனே இதை இந்த இமேஜ் லோட் ஆயிடுச்சிங்களா, இந்த இமேஜை இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே போட போகிறோம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ராஜெக்டில் போடுங்க. இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட். இப்போ இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஒரு நிமிஷம். ஓகே, வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், இதை வந்து வேண்டாம். ஓகே ஓகே, ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். நீங்கள் ஈஸியாக வந்து ஓப்பன் அண்ட் பிளேஸ்னு ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இங்கே இந்த மாதிரி வந்துடும் இல்லைங்களா. அதாவது அப்ஸ்கேல் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த இமேஜ் ஓகேவா, இந்த விட்த்துக்குள்ளே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பண்ண போகிறோமோ. ஸோ இது சூட்டபுளாக இங்கே சூட் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அங்கே போய்ட்டு. ஸோ இதுதான் நம்மள எடிட் பண்ண. இப்போ வேணுனாக்கா நீங்கள் வந்து வேணும் இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணாக்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்சம் வேணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணிங்க. ஸோ இந்த பண்ணிவிட்டு இதுக்கு இந்த வித்துக்குள்ளே அடங்குற மாதிரி பார்த்துட்டு ஃபைல்குள்ளே போயிட்டு எக்ஸ்போர்ட் எஸ் கொடுத்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஓகேங்களா இங்கே கொடுத்தீங்கனாக்கா ஓகே இந்த மாதிரி வந்துடும். ஸோ நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பிஎன்ஜி தேவை. ஓகே கன்வெர்ட் சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேவ் ஆகிடும். ஸோ அந்த இமேஜை இங்கே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துடும். ஸோ இங்கே சேவ் ஆகிடுச்சு பாருங்கள் அந்த இமேஜ். ஸோ இதுதான் என்னுடைய சேவான இமேஜ். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு காமிக்கிறேன். இது சேவான இமேஜ். ஸோ நம்மளுடைய ஃபைனல் இமேஜ் அப்லோட் பண்ண போகிற இமேஜ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் இமேஜ். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து எடிட் பண்ணியாச்சு. டவுன்லோடும் அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோடும் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இப்போது அதில் அப்லோட் பண்ண வேண்டிய தேவையான இமேஜ் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிச்சு. இப்போது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அடோப் ஸ்டாக்கில் அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ணிக்குவோம். ஸோ எடிட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட். ஓகே, நான் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த இமேஜ் அந்த இதில் வந்து நம்ம அடோப் ஸ்டாக்கில் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அப்லோட் பண்ண போகிறீங்களா, அதுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூவான அதாவது வந்து அதோட ப்ரிஸ்கிரைப்டு டைட்டலும் அதோட டேக்ஸ் அதாவது டிஸ்கிரிப்ஷனும் நம்ம கொடுக்கணும். கரெக்டுங்களா, கீவேர்ட்ஸ். ஸோ அப்போ தான் வந்து யாருன்னா வந்து எஸ்இஓ கீவேர்டுன்னுவாங்க. அதை வந்து சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். யாராவது வந்து சர்ச் பண்ணுறாங்க அந்த கீவேர்டு வச்சு, அதாவது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக யாராவது சர்ச் பண்ணும்போதோ
உங்களுக்கு ஈஸியாக அந்த வந்து இமேஜ் வந்து அவங்களுக்கு காமிக்கும் அந்த வெப்சைட். ஸோ அப்போ டவுன்லோட் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ அதுக்கு தான் அது. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ டைட்டில் அண்ட் கீவேர்டு நம்ம பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ இதுதான் அதோட ப்ராம்ப்ட். இது என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது எல்லாமே டீட்டெயில் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் பாருங்கள். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஜெமினி கிட்டே போகிறேன். ஜெமினி கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது வந்து அந்த ப்ராம்ப்ட் கொடுத்து எனக்கு டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் கொடுன்னு கேட்குறேன். பாருங்க. ஸோ இதான் என்னோட டைட்டில், இதான் என்னோட கீவேர்டு. வந்துச்சுங்களா? இது ரெண்டுமே வந்துச்சுப்பா. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, ஒரு தனியாக காப்பி பண்ணி ஒரு நோட்பேட் ++லேயோ இல்லை வந்து தனியாக ஒரு நோட்பேட்லேயே போட்டுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டைட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் இதை காப்பி பண்ணி இங்கே பாருங்கள். நான் ஆல்ரெடி அந்த இமேஜ் வந்து நான் வந்து ஃபைனலாக டவுன்லோட் பண்ண இல்லைங்களா, அந்த இமேஜ் வந்து இங்கே பாருங்கள், அதோட டைட்டிலை நான் கொடுத்தேன். ஓகே, இதுதான் என்னுடைய லென்த்தி, அதாவது லாங் டைட்டில். ஃபைனலாக நம்ம ஒரு இமேஜ் வந்து அந்த எடிட் பண்ணி ஃபோட்டோ ஃபீல்லேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதிலேருந்து எடுத்த இமேஜில் தான் நான் வந்து ரீநேம், அதாவது வந்து அந்த இமேஜை ரீநேம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதோட ஹெட்டிங், இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் இதோட டைட்டில். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நோட்பேடில் காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ தட் நம்ம பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம் இப்போது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஈஸியான கான்செப்ட் தான், இன்னும் இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் 1 to 2 டைம்ஸு. ஸோ அப்புறமா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம். கம்ப்ளீட்டட், இதுவும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்லோட். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்லோடு தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ நான் வந்து வெறும் சிம்பிளான ஒரு 5-6 ஸ்டெப்பு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து இதை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இல்லைங்களா? இப்போது நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, ஆல்ரெடி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை வந்து நிறைய பேர் இப்போ தான் வந்து சரி நான் இப்போ தான் பண்ண போகிறேன், ஏதோ வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்க்கலாம், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்க்கலாம், இல்லை வந்து வீட்டில் அவங்க பர்சனல் ஒர்க் பார்த்துட்டு, இல்லை ஃப்ரீ டைமில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்பேர் டைமில் ஏதாவது வந்து மணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் போடுறேன். பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்லோட் இட் ஆன் அடோப் ஸ்டார். ஸோ அதோட யூஆர்எலும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இது எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வரும். இதில் எப்படி நீங்கள் லாகின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லாகின் பட்டன் வருங்க. அந்த லாகின் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், சைன்அப் பண்ணும் போது என்ன ஆகுனாக்கா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் கேட்கும். அந்த கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு அடோப் ஸ்டாக்கோட டேஷ்போர்ட் பேஜ் வரும். அதாவது வந்து உங்களுடைய மெம்பர், இது ஒரு மெம்பர்ஷிப் பேஜ். அதாவது அடோப் ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்க இப்போ. ஸோ மெம்பர் ஆன பிறகு தான் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ணீங்க. ஒன்ஸ் இமேஜ் அப்லோடு பண்ண அதை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் பேஜ். ஓகே, இந்த பேஜில் தான் நீங்கள் ஜென்ரேட் பண்ண டீட்டெயில், அதாவது இமேஜோ வீடியோவோ என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் அதில் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதோட டீட்டெயிலு, அப்லோடு, ஏர்னிங்ஸு இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுடைய டேஷ்போர்டு இது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ அப்லோடு பைல்ஸு, இன்சைட்ஸு, கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டு, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலு. ஸோ இது மாதிரி வரும்போது நான் ஒன்றா இப்போ வந்து அந்த இமேஜ் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இமேஜை அப்லோட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அப்லோட் பட்டன் இருக்குங்களா, கிளிக் பண்ணுங்கள், ப்ரௌஸ் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஹெட்டிங் வந்து லென்த்தியாக கொடுத்துருந்தீங்களா, அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஸ்மூத் எல்லோ. ஓகே,
பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன், ஜஸ்ட் லோட் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் ஆகும், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஆயிடுச்சுங்களா? இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள். ஸோ சேம் இமேஜ் தான் முன்னாடி நான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்துடும். இது வந்த உடனே இங்கே பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃபைல் டைப் வந்து ஃபோட்டோஸ் வந்துச்சு, கேட்டகரி ஃபுட் வந்துச்சு. ஓகே, இங்கிலீஷு, கேட்டகரி யூஸிங் ஜென்ரேட்டிங். இங்கே பாருங்கள், கிரியேட்டட் யூஸிங் ஜென்ரேட்டிவ் ஏன்னு கேட்குது. எஸ் கிளிக் பண்ணிங்க. இது வந்து பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆர் ஃபிக்ஷனலாக கேட்குதா? இல்லை, அது எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் இல்லை, அது எதுவும் இல்லை. சர்டிஃபைட் பீப்புள் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட் பேஸ்ட் ரெகனைஸ் பர்சன். இது எதுவும் பர்சன் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஸோ இது வந்து ரெகனைஸ் ப்ராப்பர்ட்டி நோ கொடுத்துங்க. இங்கே பாருங்கள், டைட்டில் கொடுத்துருங்களா? ஸோ டைட்டில் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, ஜெமினி கிட்ட கொடுத்து அந்த டைட்டிலை இங்கே நான் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய கிரியேட் பண்ண டைட்டில். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னேன். ஸோ என்ன பண்ண போகிறேன், இங்கே இந்த டைட்டிலில் அதை கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? டைட்டில் கொடுத்தாச்சு. அப்புறம் கீவேர்ட்ஸும் ஜெமினி ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணிச்சு. இங்கே பாருங்கள், கீவேர்ட்ஸ் இருக்குது. கீவேர்ட்ஸு இதில் ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ கீவேர்டு கொடுங்க. இது வந்து ஆல்ரெடி இருக்குது. சரி, அதாவது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்ட்ரா கீவேர்டு. அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணுங்கள், 1 2. ஸோ ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சிங்களா? கடைசியில் டாட் வச்சுங்க. ஸோ முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், சேவ் ஒர்க். இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து சேவ் ஒர்க் கொடுத்துருங்க. சேவ் ஒர்க் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், சப்மிட் ஒன் ஃபைல்னு இருக்குங்களா? இதை சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி இங்கே பாருங்கள், இது நான் பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேவ் ஒர்க்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்தோடனே உங்களுக்கு இது வந்து அண்டர் ரிவ்யூ போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எனக்கு இங்கே பாருங்கள், ஆல்ரெடி சப்மிட் பண்ண இல்லைங்களா, அதுதான் இங்கே ரிவ்யூவில் இருக்குது. ஸோ அண்டர் ரிவ்யூ. ஸோ இது வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு அவங்க வந்து பர்டிகுலர் அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ அது அண்டர் ரிவ்யூ கிளியர் ஆகி எல்லாம் ஓகே ஆனாக்கா உங்கள் இமேஜ் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லைவுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் அதை யூஸ் பண்ண டவுன்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் இது. ஸோ இது மூலயமா பணம் வருது. ஓகே, நீங்கள் வந்து அதை ஏர்ன் பண்ணும்போது உங்களுடைய ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், உங்களுடைய அந்த கமிஷன் வர உங்கள் அவைலபிள் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அது இங்கே வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்குறதுனால இங்கே பாருங்கள், இன்சைட்ஸில் போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட்ஸ், டிஸ்பிளே ஸ்டேட்டஸ், earnings. ஓகே, இது வந்து you have no earnings, correct? ஸோ ரீசன்ட் டாப் செல்லர்ஸ் போங்க. ஓகே, ரீசன்ட் டாப் செல்லர் ஃபோட்டோஸில் இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ டவுன்லோட்ஸ். ஸோ இதை தான் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பேஜில் டேஷ்போர்ட் பேஜ் போங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், உங்களுடைய ஏர்னிங்ஸ் இங்கே வரும். டவுன்லோட்ஸ் யாராவது டவுன்லோட் பண்ணால் இங்கே வந்துடும். ஸோ உங்களுடைய ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டைப் ஆஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதிலாக, அதாவது வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பதில் கண்டிப்பாக ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ வில் ட்ரை தட். ஸோ அதனால் ஒரு தப்புமே இல்லை. கோ ஹெட் அண்ட் ட்ரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த இமேஜஸோ என்னென்ன
டீட்டெயிலாக எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணி ஆல்ரெடி ரெஃபர் பண்ணி அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோக்கு எவ்வளோ யார் வந்து டவுன்லோட் பண்ணுறாங்களோ உங்களுக்கு மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல். நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்லை. பட் ஆனால் டீட்டெயிலாக சொன்னதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் வந்து இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு 4 பேருக்கு போய் அது மூலயமா யாராவது வந்து அவங்களுக்கு வந்து பயன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்வான்டேஜ் அவங்க வந்து ஏர்ன் பண்ணாங்கன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம். ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் வந்து எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ தட் நான் வந்து நிறைய வந்து சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட்.